வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டனை முன்னாடியே வேக வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஹோல் கரம் மசாலா அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு, பார்த்திங்களா வெங்காயம் எப்படி வதங்கியிருக்குன்னு, அது மாதிரி வதக்கிட்டு அது கூட தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதங்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது பிரியாணி மசாலா அரைச்சது. புதினா, மல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி சும்மா அரைச்சிருக்கேன். அதில் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கோம். அது கூட ஒரு 1.5 பாக்கெட் தயிர் சேர்த்துருக்கேன். முன்னாடியே வேக வச்ச மட்டன், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வேக வச்ச மட்டன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இதில் என்ன நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிக்குது பார்த்திங்களா? கொதிக்கும்போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் வரையில் வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தம்மில் போட போகிறோம். தண்ணி நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் தம்மில் போடணும். கீழே தோசைக்கல்லை சூடாக வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சட்டியை தூக்கி வச்சு நல்லா நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி தம்மில் போட்டு இறக்கணுன்னா, ஒரு 10 நிமிஷம் வச்சு இறக்கணுன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியான மட்டன் பிரியாணி ரெடி. உங்கள் வீட்டிலையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.